அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோவில் நாங்கள் வந்து முத்துமலை அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பாட்டை நான் கேட்டு வந்தோம். அண்ட் அதை வந்து அடுத்து வர பாடல் வந்து அந்த பாட்டோட பேர் வந்து லைக் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதை நாங்கள் வந்து டாக் லைஃபோடைய ஒரு சில விஷயங்களே பார்த்துருந்தோம். ஸோ அந்த பாட்டோட பேர் வந்து விண்வெளி நாயகா. ஸோ அந்த பாட்டை தான் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த பாட்டுக்கான எதிர்பார்ப்பு எப்படின்றது தெரியல. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாடலை கேட்டு வந்துடலாம். இந்த பாட்டை பாடிக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம கமல் சாரோட பொண்ணு. அண்ட் எனக்கும் ஃபேவரட்டான ஒரு சிங்கர் ப்ளஸ் ஈவன் ஆக்ட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ வேறு யாரும் இல்லை, இஸ் நன் அதர் தேன் ஸ்ருதி ஹாசன் பாடியிருக்காங்க. அண்ட் ஏஆர் ரமீன் சாரோட பையனும் இந்த பாட்டில் இணைந்து பாடியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக இந்த பாட்டில் கேட்டதுக்கப்புறம் நாங்கள் பேச வேண்டிய விஷயங்களை இன்னும் டீட்டெயிலாக பேசலாம். அண்ட் லெட்ஸ் லிசன் டு தி ட்ராக். ஏன்னா விண்வெளியாக இந்த படத்தோட டைல் ட்ராக் என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ ஹியர் வி கோ படி. ரெடி 1 2 3. விண்வெளி நாயகா நான் இது வந்து அப்படியே அந்த செட்டோடைய பாட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. காதலிக்க நேரங்களையும் பாடினாங்க. கார்த்திக் நேத்தால ஏன்னா ஒரு சில வைப் ஒன்று இருக்குங்க ஒரு சில சாங்ஸ். ஸ்ருதி ஹாசன் வந்து லிரிக்கல் வீடியோ இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு இருக்கலாம், கேட்கணும்ல. அருவி நீ, மௌனம் நீ, கலைகள் நீ, என் பிழை நீ, கவனம் நீ, சலனம் நீ, முழுமை நீ, என் பொன் சுமை நீ, அளவிலா சுவை நீ, எனது முடி முதல் அடி வரை அழகிய அலை அலை வீரை வரை தழும்பிடும் மனநிலை. அன்றொரு நாளிலே அலையின் மேலே அலையை போலே கலந்திருந்தோமே. கல்வெறி இரவிலே கனவினுள்ளே கனவை போலே விழித்திருந்தோமே. ஆனால் கிறிஸ்டல் கிளியர் இருக்குது நம்ம இதெல்லாம் 2 மணி போகிட்டா இன்னும் பரிந்து தூக்கமே திறந்து வா காதவா. Domo arigato gozaimasu. கமல் சார் இல்லை. பா காயரு அள்ளி விடுதுங்க. கனவில் நான், தொலைவில் நீ, பொழுதெல்லாம் தீ தீச்சிறகே இருந்தும் நான் ரசிக்கிறேன். நினைவெல்லாம் உன் மென் குரலே திரும்பி வா விடிவே. உனது இருவிழி இமை வழி அது தரும் ஒரு மொழி விழி வழி பெரும் மொழி முகவரி. இன்னமும் தெரியல, பூஸ்ட் வந்துங்க.
என்னங்க பாட்டு, நான் என்னமோ நினச்சிக்கிட்டு வந்து இங்கே பண்ண இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஐ டோன்ட் லிட்டரலி அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் கோயிங் ஆன் சீரியஸ்லி. என்னங்க சாங் இப்படி கம்போசிஷன், ஆனால் அந்த தகுதி இல்லைங்க பேசுகிற அளவுக்கு. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி. ஏன்னா ஸ்ருதிஹாசனோட வாய்ஸ் வந்து ஒரு விதமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, யூனிக்காக இருக்கும், ரொம்ப லைவ்லியாகவும் இருக்கும் கேட்கும்போது. அப்படியே அந்த ஒரு த்ரோவும் நல்லாயிருக்கும் அவங்க பாடும்போது. அண்ட் அதுவும் அவங்க அப்பாவுக்கு பாடும்போது கண்டிப்பாக அது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஒரு லாபம் இருக்குள்ள, அப்படியே அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அதுதான் நான் வந்து ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு விஷயம். என்ன 2 இதையும் போட்டு கேட்கும்போது என்ன நான் வேறு லெவலுக்கு இருக்குதுங்க கேட்கும்போது. அண்ட் அதுக்கிடையில் ஏரமன்ஸோட பையன் வேறு, இதெல்லாம் லிஸ்ட்டுலேயே இல்லை. அண்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரேப் போர்ஷன் அவர் பாடியிருந்தார், அது கேட்கும்போதும் லைக் அது எப்படி அந்த சென்ஸ், இந்த 2 சிங்கர்ஸ் வச்சு பாட வச்சா எப்படி அது அந்த பாட்டு வந்து எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு. அண்ட் விண்வெளி நாயகான்றது வந்து நாங்கள் இந்த படத்தோடைய ஆரம்ப கட்டத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அண்ட் இதில் ஏரமன் சாரோட வெர்ஷனும் இருக்குதுன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். இன்கேஸ் பார்த்தேன், அதை ரிலீஸ் பண்ண இன்னும் நல்லாயிருக்கும். அது எப்படி இருக்குன்றது கூட தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாட்டு செம்மங்க, செம்ம. வேறு எதுவுமே எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை. போன பாட்டு என்னடா அப்படி, இந்த பாட்டு என்னடா இப்படி, அடுத்து இன்னும் ஒர்க் இல்லை. ஸோ அடுத்து இன்னும் 5 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அவுட் ஆஃப் திஸ் த பெஸ்ட்டுன்றது கஷ்டம் தான் தேடுது. ஏன்னா இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கம்போசிஷன் கூட ஓவரால் இப்படியே அது வந்து ஒரு இடத்துல அந்த ஃபாஸ்ட் பீட் போகுது, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து வெளிக்கொண்டு வராங்க. லைக் சிங்கருடைய அந்த கெப்பாசிட்டியே ஒரு பாட்டில் வந்து அடங்கியிருக்குதுங்க. ஆனால் ஒரு சில சாங்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு சோல் டச்சிங் இருக்கும் போன சாங் மாதிரி. இந்த ஒரு பாட்டு எனக்கு கூஸ்பம்ஸ் அந்த இடைப்பட்ட டைமில் வந்தது காரணம் அப்படியே யோசிப்பேன், இந்த கமல் சார் இந்த தியேட்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து நான் யோசிச்சு பார்த்தேன் டக்குன்னு. அதுதான் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே கோளாராக மாறிட்டேன் அந்த இடத்துல. ஸோ ஸ்டில் இது தான் ஆஸ் அ ஃபேன் ஆஃப் கமல் ஹாசன், ஆஸ் அ ஃபேன் ஆஃப் ஏ ரஹ்மான் அண்ட் ஈவன் ஸ்ருதிஹாசன் யாருமே வச்சுக்கோ, இஃப் யூ லைக் என்ன சொல்கிறது இன்டு த சாங் உங்களுக்கு அந்த ஃபீல் புரியும். சம்டைம்ஸ் பல பேர் நினைக்கலாம் என்ன அதை ஓவராக அப்படி பண்ணுறேன், என்ன அப்படி இருக்குதுன்னு நினைக்கலாம். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ இட்ஸ் அப் டு யூ கைஸ். ஸோ அதனால் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் என்னுடைய பர்சனல் கருத்து தான், சாங் வந்து வேறு உண்மைக்குமே வேறு லெவல் தான். அது தாண்டி எனக்கு எதுவும் இல்லை. ஏன்னா ஸ்ருதிஹாசன் வந்து நாங்கள் அதே மாதிரி தான் காதலிக்க நேரமிலே பார்த்துருந்தது ஒரு அஃபில்ச்சர் சாங் பாடினாங்க. ஸோ இதில் வந்து தன்னுடைய தந்தைக்காக பாடும் பாடல். அண்ட் அமீன் வந்து இன்னொரு பக்கம் அவருடைய தந்தைக்கு அவரும் பாடுற ஒரு பாடல். சொல்லப்போனால் ஒரு பொண்ணு ஒரு பையன், அதுக்கேற்ற மாதிரி 2 அப்பா, அவங்களுக்கு பாடுற பாட்டு தான் இது. ஸோ 2 பேருமே விண்வெளி நாயகர்கள் தான் என்னை பொறுத்த மட்டும். ஸோ நம்ம சக்தி வேல் சமர் பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். இதை முடிச்சுக்கலாம். அண்ட் உங்கள் கருத்துக்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவுக்கு வந்து லைக் அதுக்கப்புறம் சொல்லப்போனால் இதோடு தான் அடுத்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிட்டு அடுத்த சாங்கில் நம்மளால் மறுபடியும் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.